சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சென்னை ஆளுநர் மாளிகை சுற்றுச்சுவரில் கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. சாலை தடுப்புகளை தாண்டி ஆளுநர் மாளிகை சுவரில் கார் மோதியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. அதிவேகமாக வந்த கார் ஒன்று சாலையினோட தடுப்புகளை தாண்டி ஆளுநர் மாளிகை சுற்றுச்சுவற்றில் மோதிய விபத்து சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் மாளிகையினோட சில அடி சுற்றுச்சுவரானது இடிந்து கீழேயும் விழுந்திருக்கிறது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு 1 மணி அளவுல சைதாப்பேட்டையில இருந்து ஈசிஆரை நோக்கி சென்ற ஒரு சொகுசு கார் ஒன்று அதிவேகமாக சென்றிருக்கிறது. அப்போது சரியாக ஆளுநர் மாளிகைக்கு முன்பு வளைவுல இடதுபுறமாக திரும்பும் போது திடீரென அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக சென்றிருக்கிறது. குறிப்பாக நேராக சென்ற கார் வளைவுல இடதுபுறம் திரும்ப முடியாமல் சாலை தடுப்புல மோதி எதிர் சாலையை தாண்டி நேராக சென்று ஆளுநர் மாளிகையோட சுற்றுச்சுவர்ல மோதியதுல பெரும் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல ஆளுநர் மாளிகையினோட அந்த சுற்றுச்சுவர்ல சில அடி இடிந்து விழுந்து கீழே விழுந்திருக்கிறது. பாதுகாப்பு பணியில இருந்த போலீசார் உடனடியாக காரின் உள்ளே இருந்த அந்த நபர்களை மீட்டு விசாரணை மேற்கொண்ட போது இந்த விபத்தை ஏற்படுத்திய நபர்கள் தீநகரை சேர்ந்த பாலாதாஸ் என்ற இளைஞர் தான். தனது நண்பர்களுடன் ஒரு பெண் மற்றும் 3 இளைஞர்கள் என மொத்தம் 5 நபர்கள் நேற்றிரவு ஈசிஆர் செல்வதற்காக சென்ற போது தான் கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் சாலையை தாண்டி இந்த ஆளுநர் மாளிகையோட சுற்றுச்சுவர்ல மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்கிறது. காரில் இருந்த யாரும் மது அருந்தவில்லை என்பதும் அதிவேகமாக இந்த காரை இயக்கியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விபத்துல 5 நபர்களுக்கு ஏற்பட்ட சிறு சிறு காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அனைவரும் தனியார் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். காரை பறிமுதல் செய்த அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் 5 நபர்களோட உடல்நிலை சரியானதும் அவர்களிடம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு வர வேண்டும் எனவும் போலீசார் தரப்புல எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். சென்னை ஆளுநர் மாளிகை சுற்றுச்சுவரில் கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காரை பறிமுதல் செய்து போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.